ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நான் சொன்ன இந்த தேதியில தான் உன்னை தேடி ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமாகவே நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி எல்லா விஷயங்களையும் அவர் மூலமாகவே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்களே அப்பான்னு தான் நீ கதறினியே தவிர, நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றவோ பழி வாங்கவோ நினைக்கவில்லை அல்லவா? அந்த நல்ல குணத்துக்காகவே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். உன் வாழ்க்கைய நல்ல வழியில் கொண்டு போக நான் இருக்கும்போது, உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இதுவரைக்கும் பார்க்காத கஷ்டங்களையா இவன் பார்க்க போறேன். என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமும் பிரச்சனையும் மட்டும்தான் இருக்குன்னு அன்றொரு நாள் நீ புலம்பினாயல்லவா? கொஞ்சம் பொறுமையாரு. இப்போது நீ எதிர்பார்க்கிறத விட மிக சிறப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். சண்முகா சரவணான்ற பெயர் கொண்ட அந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பிடிச்சதை நீ எதிர்பார்க்கும் விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகிறாங்க. எதுவுமே உனக்கு பிடிக்கும்னா அதை சந்தோஷமாக வச்சுக்கோ. ஆனால் அடுத்தவங்க எடுத்துகிட்டு போக போகிறத உனக்கு பிடிக்குன்றதுக்காக பிடிச்சி வைக்க நினைக்காதே. ஏன்னா நீயாகவே இழுத்து பிடிச்சி வச்சு தக்க வைக்கிற நினைச்சயங்கள் நிரந்தரமாக உன் கைகளில் நிலைக்காது. அது தேவையில்லாமல் உனக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் நோய் நொடிகளும் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் எல்லாமே நீங்கி நீ வளமோடும் நலமோடும் செல்வ செழிப்போடும் வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லார்கிட்டையும் நல்லா அன்பா பேசி பழகிட்டு இருந்த உன்னை இப்போ அளவோடு பழகிறதுக்கு இந்த உலகம் கற்றுக் கொடுத்துருச்சு தானே. அன்பாக நல்ல உள்ளத்தோடு வெள்ளந்தி தரமாக பேசி பழகிட்டு இருந்த உனக்கு இந்த உலகம் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுத்து இனி யாரையும் நம்பக்கூடாது, எல்லார்கிட்டையும் ஒரு அளவோடு பழகணுன்றதை சொல்லி கொடுத்துருச்சு இல்லையா? இந்த அனுபவத்தை நீ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டினா இந்த அனுபவம் உன்னை இனிமே சிறப்பாக வாழ வைக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்தவனே சரியாக செஞ்சிட முடியாது. அப்படிதான் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் நீ தோல்வியால் கொஞ்சம் துவண்டு போயிருக்க. ஆனால் இப்போது வைராகியமாக மன உறுதியோட மறுபடியும் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை சரியா சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்வமே. நீ தடம் மாறி தவறான வழியில் போகும்போது நீ செய்யக்கூடாதுன்னு உன்னை தட்டி கேட்குறவங்களும், இந்த உலகத்தில் நீ தடம் பதிச்சு வெற்றியை எட்டி பிடிக்கும்போது உன்னை தட்டி கொடுக்குறவங்களும் தான் உனக்கு சரியான சிறந்த உறவுகள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நடப்பது எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்ற அந்த புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாகும். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழ பழகிக்கோ என் செல்வமே. நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன், உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து உன்னை சோதிக்கிறேன்னு நீ என்கிட்டயே என்னை பற்றி குறை சொன்னாங்க அல்லவா? நான் ஒவ்வொரு முறையும் உன் கூட இருக்கிறனா இல்லையான்றத நீ எதுக்காக சோதிக்கிற? நீ நினைச்சாலும் நினைக்காட்டியும், நீ என்னை சோதிச்சாலும் சோதிக்காட்டியும் நான் உன் கூட இருக்கேன்றது தான் உண்மை. எந்த நிலை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் இந்த கந்தன் உனக்கு துணையாக நின்று உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். என்னை நம்பி வாழும் உன்னை யாரிடமும் போய் உதவி கேட்டோ யார் காலிலும் விழுகும்படியோ கஷ்டப்பட விட்டுட மாட்டேனேன் செல்லமே. நடக்காததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம நடந்த விஷயங்களில் நல்லதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய நன்மைகளை நோக்கி வாழ தயாராகு. எந்த விஷயமும் உனக்கு நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அதை நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். ஏதாவது ஒரு விஷயம் நீ கேட்டும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா அது உனக்கு நல்லது இல்லைன்றதை நீயாகவே புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு நடக்காத ஒன்றையும் கிடைக்காத ஒன்றையும் நினச்சி கவலைப்பட்டு நிலை கொலைஞ்சு மன நிம்மதியை இழந்து தவிக்காதே. இந்த முருகனை நம்பும் உனக்கு உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். எனக்கு எதுவும்
நல்லதே நடக்கலை நீ புலம்பிக்கிட்டே இருக்க. ஆனால் நீ நினச்சது போல் அந்த விஷயம் நடந்திருந்தா அது உனக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருக்கும், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கும்னு எனக்கு தானே தெரியும். அதனால் உன் நன்மைக்காக தான் சில விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போல நடக்க விடவில்லை. கொஞ்சம் பொறுமையோட மன நிம்மதியோட வாழ தயாராகு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் செல்வமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எது தோல்வி? ஒரே ஒரு முறை ஜெயிப்பதா அல்லது ஒரே ஒரு முறை தவறி விழுகுவதா? எதுவுமே தோல்வி கிடையாது. தோல்விங்கிறது நீ வெற்றி பெறுவதற்கான முதல் அடையாளம், ஆதாரம். ஒரு முறை தோத்துட்டினா அடுத்த முறை கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்காக உழைப்பாய், முயற்சி செய்வாய்னு எனக்கு தெரியும். எத்தனை முறை தோத்தாலும் அடுத்தடுத்து நம்பிக்கையோட முயற்சி செய். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நீ வெற்றி பெறுவதற்கு சமம்தான். இப்போது தானே நீ நிரந்தரமாக வெற்றி பெறுறதுக்கான நேரம் வந்திருக்கு. நாளைக்கே உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் கலங்கவோ வருத்தம் கொள்ளவோ வேண்டாம். காலம் கடந்து போயிடுச்சேன்னு வருத்தப்படாமல் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கையில் உனக்கான வசந்த காலத்தை உருவாக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ நினச்சதையும் நல்லபடியாக நடத்தி தரேன். நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்டு எதிர்பார்த்த காரியத்தை இப்போ நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு நான் வாழ வைக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு முன்னேற்றத்தை தரும் நல்ல விஷயமாகவே இருக்கும். மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கணுன்ற மனநிலையை விட்டு தள்ளு. அடுத்தவங்க உன்னை மதிக்கிறதாலையோ அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கறதாலையோ உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறதில்ல. அந்த எண்ணமே ஒரு தேவையற்ற கொடிய விஷம்தான். அடுத்தவங்க உன்னை மதிக்கணுன்ற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு நீயே மதிப்பு கொடுத்து மரியாதையோடு நடத்திக்க பழகு. உன்னை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்தவங்க இருந்து தானாகவே உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் என் செல்வமே. உன்னை நீ மதிச்சினா இந்த உலகம் எப்படி பார்த்தாலும் நீ கவலைப்பட மாட்ட. அடுத்தவங்க என்ன யோசிச்சாலும் நீ எப்போதும் உன்னை பற்றி சரியாக யோசிச்சு உன்னை உயர்வான ஆளாக நினைக்க பழகு. உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உயர்வு தானாகவே வர ஆரம்பிக்கும். கண்ணாடியை போல தான் உன்னுடைய எண்ணங்களும். கண்ணாடியில் எப்படி நீ காமிக்கிறது தெரியுதோ அதே போல் உன்னுடைய எண்ணங்கள் படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். எண்ணத்தில் நீ தெளிவாக இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். உன் பொறுப்புகளை நிறைவேற்றி உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அடுத்தவங்க உன்னை பாராட்டணும், அடுத்தவங்க உன்னை உயர்த்தி புகழ்த்தி பேசணும், அடுத்தவங்க உன்னை பெருசாக நினைக்கணும்னு முயற்சி செஞ்சு அடுத்தவங்களை ஈர்க்க முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாமேன்னு செல்வமே. உன்னை நீயே மேம்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை செய். அதுதான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் மதிப்பு தெரியாத, உன்னை பற்றி புரிஞ்சுக்காத மனிதர்களை உன் கூட வச்சுக்கிறத விட அவர்களிடமிருந்து விலகி செல்வது தானே உனக்கு சுயமரியாதையை தரும் விஷயமாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க என்னை மதிக்கலை, மரியாதை கொடுக்கலன்னு யோசிக்காதே. யாராவது அப்படி இருந்தாங்கன்னா சற்றும் யோசிக்காம கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. பொற்களமாக இருந்த உன் வாழ்க்கையை இனி பூங்காவனமாக மாற்ற போகிறேன். நீ செய்த நன்மைகளும் உன் முயற்சியும் ஏன் ஆசீர்வாதமும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுக்க தயாராயிடுச்சு என் தங்கமே. எப்பவும் எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிக்காம கவலைப்படாமல் போட்டு குழப்பிக்காம மனசை தெளிவாக வச்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும். நாளைக்கு வாழ்க்கை எப்படி அமையப்போகுதுன்னு இன்னைக்கு உட்காந்து யோசிக்காதே. வாழ்க்கை அதன் போக்கிலேயே விட்டுட்டினாலே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. நீ ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக ஈடுபட்டு செயல்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அனுபவங்கள் அனைத்தும் மிக சிறப்பானதாக, அழகானதாக,
ஆழமானதாக இருக்கும். எப்போதும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா மன ஒருமைப்பாட்டோட செய்ய பழகு. உன் வாழ்க்கையில சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே. உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் தூக்கி எறி. எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த முருகன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் உன்னை பாராட்டக்கூடிய ஆளாக நீ மாறுவாய். எல்லார் மூலமாகவும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் தானாகவே வந்து சேரும். நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது, உன் நலனை பற்றி யோசிக்கக்கூடிய தகப்பனாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எப்போதுமே உன்னால எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. எல்லா விதமான வீழ்ச்சியிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தரப்போறேன். ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் இப்போது வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்போ எல்லா சோதனைகளும் சாதனைகளாக மாறப்போகுது. இந்த கந்தனின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றப் போகுது. நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போறேன். நான் அனுப்பிய நபரே உன் வாழ்க்கைக்கான நல்வழியை காட்டுவாரேன் செல்வமே.